டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கவுன்சிலிங்க்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், ஒவ்வொரு ரவுண்டுக்கும் தனித்தனியாக நம்ம வந்து ஃபீஸ் கட்டணுமா, மாப்பப் கவுன்சிலிங்க்கு தனியாக ஃபீஸ் கட்டணுமா, அதே மாதிரி ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்க்கு தனியாக ஃபீஸ் கட்டணுமா அப்படிங்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம். கவுன்சிலிங்க்கு 250 ரூபாய் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த கவுன்சிலிங்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபீஸை கட்டி தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா கவுன்சிலிங்குள்ளே போக முடியும். ஸோ ஒவ்வொரு ரவுண்டுக்கும் நீங்கள் தனித்தனியாக ஃபீஸ் பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல ஒன் டைம் நீங்கள் கவுன்சிலிங்கான ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை ரவுண்ட் கவுன்சிலிங் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், மாப்பப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் டிகிரி கோர்சஸாக இருந்தாலும் சரி, டிப்ளமா கோர்சஸாக இருந்தாலும் சரி, சர்டிஃபிகேட் கோர்சஸாக இருந்தாலும் சரி, கவுன்சிலிங்க்கு நமக்கு டேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டுக்குன்னு நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா தனியாக டைம் தருவாங்க. அந்த டைமில் நமக்கு தரக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கவுன்சிலிங்கான ஃபீஸை வந்து ஃபஸ்ட்டு பே பண்ணணும். ஸோ இந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ். ஸோ ஒரு தடவை நீங்கள் இந்த 250 ருபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களை அடுத்த ரவுண்டு கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டாலும் நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மாப்பப் கவுன்சிலிங் கூப்பிடும்போதும் நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் கூப்பிடும்போதும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மொத்தத்தில் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணணும்னா வெறும் 250 ரூபாய் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ முடிஞ்ச அளவு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன செய்யுங்க அப்படின்னா கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.